நேற்று ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுல 329 என்ற எண் கொண்ட விசைப்படகும் வெலிங்டன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகும் அதில் சென்ற 9 மீனவர்களையும் இலங்கை கடற்படை கைது பண்ணியிருக்காங்க. இது தொடர் வாடிக்கை நிகழ்வா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா தடைக்காலம் முடிஞ்சு எங்களுக்கு ஒரு மாதம் எந்த பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வாரம் ஒரு போட்டு அதில் செல்ற மீனவர்களை கைது பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 80வது ஆண்டு ஆயிருச்சு. ஆனா இந்த மீனவர்கள் ராமேஸ்வரம் பகுதியில் குறிப்பாக சுதந்திரமே இன்னும் அடையல. ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன்னா இதுவரை ஒரு 2014 இருந்து 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை இலங்கை கடற்படை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. மீனவர்களை மட்டும் தமிழக அரசும் மத்திய அரசும் சேர்ந்து அந்த மீனவர்களை மீட்டு கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த பிரச்சனைக்கு ஒரு 50 வருட காலமாக மீனவர்கள் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரம் இழந்து கஷ்டப்படுறாங்க. இப்ப ராமேஸ்வரம் பகுதியில் நாங்க வாரத்துல 3 நாள் மட்டும்தான் மீன் பிடிக்க போகணும். நாங்களா இலங்கை கடற்படை பிரச்சனை அதிகமா இருக்குன்னு சொல்லி வாரத்துல 2 நாள் தான் போறோம். அந்த 2 நாள்லயும் இரவு கடல் மட்டும் போன படகு தான். அதையும் இன்றைக்கு பிடிச்சிருக்காங்கன்னா மிகுந்த வேதனைக்குரிய விஷயம். மீனவர்களே பயந்து போய் ராமேஸ்வரம் பகுதியில் மீன் பிடிக்க போறதுக்கு யாருமே வரமாட்டேங்க. தயவு செய்து மத்திய மாநில அரசு துரித நடவடிக்கை எடுங்க. இப்ப சட்டசபை நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் போராட்டம் பண்ணிட்டா மீனவர்கள் போராட்டம் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு அவச்செயலா சொல்றாங்க. ஆனா ஏன் போராடுறாங்க? அன்றாட வயிற்று பொழப்புக்காக மீன் பிடிக்க போற மீனவர்களை இலங்கை கடற்படை கைது பண்றாங்க. மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து நாளை கழிச்சு சுதந்திர தினம் இருக்கு. இந்த சுதந்திர தினத்துல மனிதாயமான அடிப்படையில் இலங்கை அரசுடன் பேசி அந்த மீனவர்களையும் படகையும் விடுவிக்கிறதுக்கு தமிழக அரசு அழுத்தம் கொடுத்து மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து இந்த படகையும் மீனவர்களையும் மீட்டு கொடுங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்றதுக்கு வழிவகை செய்யுங்கிறத எங்களுடைய கோரிக்கையா இருக்கு.